பேரூராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். மணிமுத்தாறு பேரூராட்சி மன்ற தலைவர் அந்தோணியம்மாள் மீது பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பேரூராட்சி மன்ற தலைவர் அந்தோணியம்மாள் தனது ஜாதியை பற்றிய உண்மையை மறைத்து தவறான தகவலை கொடுத்து தலைவர் பதவிக்கு வந்ததாக பேரூராட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. மேலும் தலைவர் பதவியில் இருந்து கொண்டு பேரூராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் புகார். மேலும் அந்தோணியம்மாள் தலைவராகும் பொருட்டு மன்றத்தின் மாண்பு சீர்குலையும் என்றும், மேலும் தலைவர் அந்தோணியம்மாள் கணவரின் ஆதிக்கம் மன்றத்தில் மிரட்டல் தோரணையில் இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டை எஸ்சி அல்லாத கிறிஸ்தவரான அந்தோணியம்மாள் தலைவர் பதவியை அபகரித்து இருப்பதை கண்டித்து இன்றைய தினம் செப்டம்பர் 30 நடக்கவிருக்கக்கூடிய மன்ற கூட்டத்தை மணிமுத்தாறு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து அந்தோணியம்மாள் தலைவர் பதவியில் தொடர்வதை தடுப்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டி மணிமுத்தாறு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 11 பேர் கையெழுத்திட்ட புகார் மனு மணிமுத்தாறு பேரூராட்சி செயலாளரிடம் மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் விரைவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் புகார் மனு பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்னோட நேம் கோட்டிமுத்து என்ற குமார், 15ஆம் வார்டு கவுன்சிலராக இருக்கேன். இதே பஞ்சாயத்தில் 3வது தடவை நான் ஜெயிச்சு கவுன்சிலராக இருக்கேன். அதுவும் திமுக கவுன்சிலராக இருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச 2022 எலெக்ஷனில் இப்போ எங்கள் உள்ளாட்சித்துறை இந்த பேரூராட்சி மணிமுத்தாறு பேரூராட்சியில் 15 வார்டு கொண்டது. இந்த 15 வார்டு எஸ்சி பொது தான் தலைவர் வரணும்னு சொல்லி ஒதுக்கீடு வச்சுருந்தாங்க. அந்த ஒதுக்கீடில் இப்போது எங்கள் கவுன்சிலர் நாங்கள் 11 பேர் திமுக கவுன்சிலர் ஜெயிச்சிருந்தாலும் அதில் அந்தோணியம்மா அப்படிங்கிறவங்க மாஞ்சோலையில் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டு இந்த பஞ்சாயத்தில் அவங்க ஒரு கிறிஸ்தவங்கான அவங்க எஸ்சி கோட்டா அப்படிங்கிற முறையில் அவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க எஸ்சி கிடையாது, அவங்க தலித் கிறிஸ்தவ முறையில் தான் அவங்க வருவாங்க. அப்படிங்கும்போது இது எஸ்சி பொதுங்கிற இடத்துல இந்த அரசு ஒதுக்கீடு செய்ததை அதை அவங்க தவறாக பயன்படுத்தி, அதாவது அவங்க நோக்கம் தவறான நோக்கம். அவங்க ஒரு எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிலாம் உள்ளே வந்தாங்க, ஆனால் அவங்க எஸ்சி கிடையாது, அவங்க தலித் கிறிஸ்தவங்கனால அவங்க எஸ்சியில் வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பதவி சுகத்துக்காக அவங்க இதை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இது போக அவருடைய கணவருடைய அராஜகமும் எங்களுக்கு நாள்பட ரொம்ப ஓவராகவே போச்சு. இதை விட நாங்கள் இது 2வது தடவை கலெக்டருக்கு இந்த மனுவை நாங்கள் கொடுக்க போகிறோம் 2வது முறையாக. இப்போ இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் கூட அவருடைய கணவர் அத்துமீறி மீட்டிங் காலுக்குள்ளே எங்கள்கிட்ட அவர் பேரம் பேசுகிற மாதிரியே ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு பிடிக்கலை. அப்போ தலைவர் அந்த பெண்மணி இருக்காங்கன்னா அவங்க தான் பேசணும். அவர் அராஜகம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது போக எங்கள் மக்களுடைய பணி எதுவுமே நடக்கலை. கீழே இருக்க 10 வார்டுக்குமே எந்த ஒரு பணியும் செய்ய முடியாத ஒரு காரணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இவங்களால் சரியாக செயல்பட முடியலை. செயல்படாத நோக்கம் என்னென்னா, இவங்களுடைய குறையை நாங்கள் பல முறை சுட்டி காட்டின பின்பும் அவங்க அதே ஒரு ராஜ தோரணையில் தான் இன்னும் அந்த பதவி சுகத்தில் இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியும் தெரியலை. இதே மாதிரி போச்சு அப்படின்னா இப்போ இது நாங்கள் 2வது முறையாக இன்றைக்கி மீட்டிங்கு உள்ளே போயிட்டு அவர் கணவருடைய தலையீடு இருந்ததுனாலையும் இந்த அம்மா இந்த பதவிக்கு வந்த நோக்கமே தவறான நோக்கம். எப்படின்னா இது எஸ்சி பொதுவுக்குன்னு ஒதுக்குனது தான். இப்போ அவங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே நாங்கள் எடுத்து கைவசம் வச்சுருக்கோம். இதை தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோம். இது 2வது முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் போகிறோம். ஏற்கனவே ஒரு முறை கொடுத்து அதுக்கு நடவடிக்கை வரல. இதில் 2வது முறையாக நாங்கள் இதை போகிறோம். இதே மாதிரி மீண்டும் இது நீடிச்சது அப்படின்னா எங்களுடைய இந்த கீழே இருக்க 10 வார்டு, மேலே இருக்க 5 வார்டு மக்கள் பணி ரொம்ப தேங்கும். இந்த போர்டு ஒரு முடங்கக்கூடிய நிலைக்கு இவங்களால தள்ளப்பட்டிருக்குங்க. தெரியப்படுத்த ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா. உள்ளூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜதரணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.